नमस्ते। प्राथमिक महात्मा गांधी जी फुल लेसन पाक पोरोम। मोहनदास करमचंद गांधी का जन्म गुजरात राज्य के पोरबंदर शहर में 2 अक्टूबर सन 1869 को हुआ था। மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியோட பிறப்பு வந்து குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் அப்படின்ற ஒரு சிட்டியில் 2 அக்டோபர் 1869 வருடத்தில் வருடத்தில் பிறந்தார் ஏற்பட்டது. உன்கே பிதா கரம்சந்த் காந்தி தே, அவருடைய அப்பா கரம்சந்த் காந்தி. உன்கி மா புத்லிபாயி தி, அவருடைய அம்மா புத்லிபாயி. உன்கா விவாஹ் கஸ்தூரிபா கே சாத் ஹுவா, அவருடைய திருமணம் கஸ்தூரிபாயுடன் ஏற்பட்டது. மோகன்தாஸ் காந்தி और கஸ்தூரிபா கே 4 புத்திர हुए. மோகன்தாஸ் காந்தி மற்றும் கஸ்தூரிபாய்க்கு வந்து 4 மகன்கள் இருந்தார்கள். வே அவர்கள் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி और தேவ்தாஸ் காந்தி ஹைங். 4 பசங்க இருந்தாங்க. मोहनदास गांधी कानून की पढ़ाई के लिए इंग्लैंड गए. मोहनदास गांधी வந்து சட்ட படிப்பு, கானூன்னா சட்டம், கானூன் கி படாயி சட்ட படிப்பு, லா படிக்கிறதுக்காக இங்கிலாந்து போனார். इंग्लैंड जाने से पहले उन्होंने अपनी माँ को 3 प्रतिज्ञाएं थी. அவர் இங்கிலாந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு 3 உறுதிமொழிகள் கொடுத்தாரு. ஏக் மான்ஸ் நஹி காவுங்கா, மாமிசம் சாப்பிட மாட்டேன். 2 ஷராப் நஹி பீவுங்கா, மது அருந்த மாட்டேன். और 3 பராயி औरतों को माँ बहन समझूंगा. அடுத்த பொண்ணுங்களையெல்லாம், வேற ஒரு பொண்ணுங்களையெல்லாம் அம்மாவாகவும் சகோதரியாகவும் தான் நான் கருதுவேன், நினச்சிக்குவேன். महात्मा गांधी ने ये प्रतिज्ञाएं अंत तक निभाई. மகாத்மா காந்தி இந்த உறுதிமொழிகளை கடைசி வரைக்கும் கடைபிடித்தார். बैरिस्टर बनने के बाद वे दक्षिण अफ्रीका में वकालत करने गए. அவர் வக்கீல் ஆனதுக்கு பிறகு தென் ஆப்பிரிக்காவில் ஒரு வழக்கு வாதாடக்கு போனார். दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था. தென் ஆப்பிரிக்காவுக்கு ரெயிலில் போகிற சமயத்தில் அவரிடத்தில் முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு இருந்தது. फिर भी टिकट कलेक्टर ने उनको तीसरी श्रेणी में जाकर बैठने के लिए कहा. இருந்தாலும் டிக்கெட் கலெக்டர் வந்து அவரை வந்து 3rd கிளாஸில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கியோங்கி வே பாரதிய தே, ஏன்னா அவர் வந்து இந்தியர் அப்படின்றதுனால. யக் கட்னா, இந்த நிகழ்ச்சி உன்கே ஜீவன் மே ஏக் மகத்துவபூர்ண மோடு பன் கயி, அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைந்தது. மகத்துவபூர்ண ஸ்பெஷலு, மகத்துவமான, மோடுனா டேர்னிங் பாயிண்ட், பெரிய ஒரு மகத்துவமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. अंग्रेज दक्षिण अफ्रीका में भारतीयों के प्रति भेदभाव दिखाते थे. ஆங்கிலேயர்கள்லாம் வந்து தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் பக்கமாக பேதபாவம் பார்த்துட்டு இருந்தாங்க. டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, நீங்கள் பெரியவங்க சின்னவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்க. காந்தி கோ இஸ் பேத்பாவ் கே கிலாஃப் லடுனா படா. காந்தி வந்து இந்த பேதபாவத்தை எதிர்த்து சண்டை போட நேர்ந்தது. सत्याग्रह के शस्त्र का प्रयोग करके गांधी ने इस लड़ाई में जीत हासिल की. சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி காந்தி நே இஸ் லடாயி மே ஜீத் ஹாசில் கி, இந்த சண்டையில் வெற்றி பெற்றார். சன் 1914 में वे भारत लौट आए. வருடம் 1914 அவர் பாரதம் திரும்பி வந்தார். उन्होंने सत्याग्रह और अहिंसा का प्रयोग करते हुए अंग्रेज़ों के खिलाफ लड़ाई लड़ी.
அவர் வந்து சத்தியாகிரகம் மற்றும் அஹிம்சையில் பிரயோகம் பண்ணி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சண்டை போட்டார். சுதந்திரता आंदोलन के समय वे अनेक बार जेल गए. சுதந்திர போராட்டத்தில் சுதந்திர போராட்ட சமயத்தில் அவர் வந்து நிறைய தடவைகள் மெனி டைம்ஸ் ஜெயிலுக்கு போகிறாரு. गांधी जी के द्वारा चलाए गए आंदोलन के कारण अंग्रेज़ों को भारत छोड़ना पड़ा और हमें सन 1947 अगस्त 15 के दिन ஆஜாதி மிலி. காந்தி மூலமாக அவங்க போயிட்டாங்க. அந்த போராட்டத்தின் காரணனால ஆங்கிலேயர்கள் பாரதத்தை விட்டுட்டு போக வேண்டியதாகிடுச்சு. மேலும் நமக்கு 1947 வருடம் ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் கிடைத்தது, ஃப்ரீடம் கிடைச்சது. सन 1918 में गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना तमिलनाडु राज्य के मद्रास शहर में की. அவர் வந்து 1918 வருடத்திலேயே காந்தி வந்து தக்ஷின் பாரத்தில் சவுத் இந்தியாவில் ஹிந்தி பிரச்சார் சபா அப்படின்ற நிறுவனத்தை தமிழ்நாட்டில் மெட்ராஸ் சிட்டியில் ஏற்படுத்தினார். மகாத்மா காந்தி ஆஜீவன் இஸ் சபா கே அத்தியக்ஷ ரகே. மகாத்மா காந்திஜி வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த சபையில் ஒரு தலைவராக இருந்தார். महात्मा गांधी हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1940 जनवरी 20 से 30 तक ठहरे. மகாத்மா காந்தி வந்து நம்முடைய தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் 1946 வருடத்தில் ஜனவரி 20 முதல் 20 வரைக்கும் தங்கினார். यह हमारे लिए बड़े गौरव की बात है. இது நமக்கு பெரிய கௌரவம் தரக்கூடிய விஷயம். सन 1948 जनवरी 30 को उनकी हत्या हुई. 1948 வருடம் ஜனவரி 30 அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவருடைய கொலை நடந்தது. கவிவர் रविंद्रनाथ ठाकुर ने उनको महात्मा गांधी की उपाधि से विभूषित किया. கவிஞர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் வந்து மகாத்மா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்து அவர் வந்து புகழ்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ने महात्मा गांधी को राष्ट्रपिता कहा. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அவரை வந்து தேச தலைவர், फादर ऑफ नेशन அப்படி சொல்கிறார். आज तक हम सब गांधी को राष्ट्रपिता के रूप में पहचानते हैं. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து எல்லோருமே காந்தியை வந்து தேசப்பிதா அப்படின்ற தோட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க. பகச்சான்தேனா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எப்படி ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னா காந்திஜி தான் அப்படி சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஜப் தக்கு சூரஜ் और சந்திரமா ரஹேங்கே. எப்போ வரைக்கும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறாங்களோ தப்பு தக்கு அப்போ வரைக்கும் மகாத்மா காந்திக்கு கீர்த்தி ரஹேகே. அப்போ வரைக்குமே மகாத்மா காந்தியோட புகழ் இருக்கும். தன்யவாத்.